டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதுல எந்த சேவால நம்ம குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த சேவாவையும் நேர்ல பார்த்துட்டு திருப்பதி பெருமாளையும் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்ல நம்ம பார்த்துட்டு வரலாம். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணி செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். செப்டம்பர் 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல ஆன்லைன்ல லைவா குலுக்கல் முறையில நம்மள தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு இமெயில் SMS மூலமா தெரியப்படுத்துவாங்க. ஜென்ரலா யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கிறத பத்தின லிஸ்டும் அப்டேட் பண்ணுவாங்க டிடிடி போர்ட்டல் ஆப்லலாம். டிசம்பர் மாசத்துல மார்கழி மாசம் 16ஆம் தேதியிலேருந்து பிறக்குது. பொதுவா மார்கழியில லக்கி டிப் சேவாக்கள்ல அஷ்டதலபாத பத்மாராதனா மட்டும்தான் இருக்கும், மற்ற சேவாக்கள் இருக்கிறது கிடையாது. ஓபன் பண்ணோம்னா நமக்கு ஷியூரா தெரியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் மாசத்துக்கு உண்டானது. செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணி 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓபன்ல வச்சிருப்பாங்க. அடுத்து டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங். கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா. இதுல எந்த சேவா நாம புக் பண்றோமோ அந்த சேவாவையும் நேர்ல பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை சுபதம் என்று வழியா போய் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஃப்ரீ தர்ஷனத்தை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் சீக்கிரமா சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும். டிசம்பர்ல ஆனுவல் சேவா புக் பண்ணிட்டு போகிற மாதிரி கிடையாது. இந்த ஆர்ஜித சேவாவோட சேர்த்து ஓபன் ஆகும்ல, அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு, அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல டிசம்பர் மாசத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் அண்ட் அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க. திருப்பதி தர்ஷன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ஈஸியா நம்ம புக் பண்ணிக்கலாம். அதே கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா தான் இருக்கும். ஆனா சேவாவை நம்ம டிவிலயோ இல்ல யூடியூப் சேனல்லையோ பாத்துக்கணும். SCBCல ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா பாத்துக்கலாம். 300 ரூபாய் தர்ஷனம்லயே நம்மள சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு இந்த டிக்கெட்ல அனுமதிப்பாங்க. மற்ற தர்ஷன டிக்கெட்லாம் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் செப்டம்பர் 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து செப்டம்பர் 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்கும். டிசம்பர் மாசத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இருக்கும். ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அகாமடேஷன் புக்கிங் டிசம்பர் மாசத்துக்கு உண்டானது செப்டம்பர் 23ஆம் தேதி காலையில 11 மணி போல ஓபன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாசத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து செப்டம்பர் 24ஆம் தேதியும் 3 புக்கிங் இருக்கும். காலையில 10 மணிக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட டிசம்பர் மாசத்து 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலோட அக்டோபர் மாசத்து 200 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட்டும் சேம் டைம் ஓபன் பண்ணுவாங்க. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல டிசம்பர் மாசத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமீட்டாவோட ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து செப்டம்பர் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்கும். அக்டோபர் மாசத்தோட ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அக்டோபர் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல திருப்பதிக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் ஒரே ஒரு சான்ஸா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாசத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் 25 தேதியிலேருந்து 29 தேதிக்குள்ளார நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 மாசம் ஹோமம் டிக்கெட் ஓபன் பண்ற அன்னைக்கு மத்தியானம் ஓபன் பண்ணாங்க. இப்போ இந்த புக்கிங் அப்போ அக்டோபர் புக்கிங் அப்போ கொஞ்சம் லேட்டா தான் ஓபன் பண்ணாங்க. ஸோ ரஃப்லி நம்ம செப்டம்பர் 25லேருந்து 29 தேதிக்குள்ளார எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாசத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் பத்தின அப்டேட் அப்போ கொடுக்குறப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த டேட் அண்ட் டைம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. வந்ததும் உடனே நம்ம சேனலில் அகெயின் ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட ஏகாதசி பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. பொதுவாக திருமலாவில் 10 நாட்கள் துவார தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட்டோ டோக்கனோ வச்சிருக்கோம்னா கோயில் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திருப்பதி பெருமாளை தர்ஷனம் பண்ணிட்டு வெளியில வருவோம்ல தீர்த்தம் சடாரி வாங்குற இடத்துல, அங்கதான் வைகுண்ட துவாரம் இருக்கும். அதன் வழியா ஷேப்ல பெருமாளை ஒட்டி உண்டியல் காசு போடுறதுக்கு வெளியில வருவோம். அதுதான் வைகுண்ட வாசல் திருமலால. இது வரைக்கும் 10 நாட்கள் செய்துட்டு இருக்காங்க. ஸோ டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து
ஜனவரி 8 தேதி வரைக்கும் இருக்கும். அதாவது இது வரைக்கும் எப்படி செய்தாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஷேர் பண்றேன். அக்டோபர் 30லேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். பொதுவா வைகுண்ட ஏகாதசிக்கு ஆன்லைன்ல 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்றாங்க. கீழ் திருப்பதியில டோக்கன் கொடுப்பாங்க. வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷனம், சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, இன்ஃபான் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. டிடிடில அஃபிஷியலா அப்டேட் கொடுப்பாங்க. டிசம்பர் மாசத்து புக்கிங் இப்போ செப்டம்பர்ல ஓபன் பண்றப்பவே வைகுண்ட ஏகாதசிக்கும் சேர்த்தே ஓபன் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, ஜென்ரலா வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அந்த 10 நாட்களுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் தனியா தான் ஓபன் பண்ணுவாங்க. அது எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாசத்துல தான் நமக்கு தெரிய வரும் எந்த டேட்ல ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதாவது 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அகாமடேஷன் எல்லாமே தனியா தான் ஓபன் பண்றாங்க இது வரைக்கும். இப்போ ஏதாவது புது சேஞ்சஸ் இருந்தா டிடிடில சொல்லுவாங்க, சொன்னதும் ஷேர் பண்றேன். இந்த டிசம்பர் மாசத்து புக்கிங் செப்டம்பர்ல ஓபன் பண்றப்பே ஒரு தடவை செக் பண்ணிப்போம். ஜென்ரலா தனியா தான் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்றாங்கன்னா எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா டிசம்பர்ல ஓபன் பண்ணுவாங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்றேன். யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பத்தின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்றது நீங்க சுவாமி தரிசனம் பார்க்க போறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.